எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 25th என்னோட போஸ்ட்டில் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து மிக முக்கியமான ஒரு ஓவர்பாட் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஓவர்பாட் கண்டிஷனில் முடிஞ்சளவு ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். எஸ்பெஷலி நியூ இன்வெஸ்டர்ஸ், நியூவாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு தள்ளிடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க, நிறைய பேர் அதை சொல்லியும் இருந்தாங்க. ஓகே, வி ஆர் சேஃப் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து நியர்லி 54,300 54,400 இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். இட் இஸ் அன் ஆல் டைம் ஹை அப்படின்றத மார்க்கெட்டை நான் அதிலேயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுலேருந்து நியர்லி மார்க்கெட் வந்து 4,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 4,000 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் கொடுத்துருக்க இந்த இதை ப்ரெடிக்ட் பண்ணுன்ற பெருமைக்கு இதை நான் சொல்ல வரேன்றதை விட சேஃப் பண்ணணும். எவ்வளோ பேர் இன்வெஸ்டர்ஸ் ஹார்ட் ஏர்ன் மணியை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க, அந்த ஹார்ட் ஏர்ன் மணியை போட்டிருந்ததை சேவ் பண்றதுக்காக தான் இந்த அப்டேட்டை போட்டிருந்தேன். இந்த சேவ் பண்ணியிருக்கின்ற விஷயத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான துயர சம்பவம் என்னன்னா, எர்லி மார்னிங் வந்து இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வினோத்குமார், அவரோட பேர், சென்னை பூந்தமல்லியை சேர்ந்தவர், சூசைட் பண்ணியிருக்காரு. சூசைட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம். அந்த மிகப்பெரிய நஷ்டம் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் ஃபண்ட்ஸை வாங்கி போட்டு நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன், அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணவர். எதுக்காக இந்த இடத்துல இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில தெரியாம நடந்துட்டு இருக்கு. வெளியில தெரிஞ்ச விஷயம் எவ்வளவு இருந்தாலும் அவரோட குடும்பத்துக்கு அது கண்டிப்பா திருப்பி கிடைக்காது. ஸோ வித்தவுட் அ ப்ராப்பர் ப்ராக்டிசிங், வித்தவுட் அ ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எதுவுமே இல்லாம பண்றதுனுடைய விளைவு தான் இது. புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஒரு நெகட்டிவான விஷயத்த பதிவை உங்ககிட்ட வச்சு சொல்ல வரேன். இந்த 4,000 பாயிண்ட் கரெக்ஷன்ல 4,000 பாயிண்ட் கரெக்ஷன்ல போய் செல்லிங் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுன்றதை விட நீங்க பணத்தை போட்டு உள்ள போய் லாக் ஆகக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா நான் இருந்தேன். அந்த விஷயத்துக்காக தான் அப்டேட் கொடுத்திருந்தேன். நிறைய பேர் சேஃப் ஆயிருந்தாங்க. அந்த சேஃப் ஆனதையும் தாண்டி லூஸ் பண்ணியிருந்தா, ஒருவேளை இந்த மார்க்கெட்ல ஃபால் மார்க்கெட்ல நீங்க பணத்தை இழந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரி பண்ணாதீங்க. there is an another chance. அந்த another chance இன்னொரு 2 நாள்ல இருந்து 3 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகும். அந்த என்ட்ரி பாயிண்ட்ல நீங்க உள்ள என்டர் ஆனீங்க அப்படின்னா தீபாவளி வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனா அக்டோபர் மந்த்தினுடைய ஆஸ் பர் டேட்டா பிரகாரம் மார்க்கெட்ல ஹை வாலட்டாலிட்டி இருக்கும். அப் டு 23rd வரைக்கும். 23க்கு மேல வேணா வாலட்டாலிட்டி செட் ஆகி இட் இஸ் அன் டைரக்ஷனல் மூவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி சடன் ஃபால்லவையோ வேற ஏதாச்சும் ஒரு இதுல ட்ராப் ஆயோ உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணியும் லூஸ் பண்ண வேணாம், லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். தயவு செய்து கொஞ்சம் மார்க்கெட்ல சேஃபா பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது எந்தவித பிசினஸ் நோக்கமும் இல்லாம போடக்கூடிய போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சேஃபா இருக்கணும், இன்வெஸ்டர் சேஃபா இருந்தா தான் மார்க்கெட்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். அது மாதிரியான போஸ்ட். ஸோ டேக் திஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். இதை எடுத்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட தயவு செய்து கேளுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட்ஸ் வேணாலும் சரி, அதை செய்து தரத்துக்கு தயாரா இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். சேஃப் ட்ரேடிங், கீப் ஆன் இன்வெஸ்டிங். தேங்க்யூ.